கணேஷாய நமக. முருகாசரணம். சூரிய பகவான் மந்திரம். செல்வந்தராக்கும் ரத சப்தமி விரதம். சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் மிக முக்கியமானது ரத சப்தமி ஆகும். இந்த நாளில் விரதமிருந்து செய்யப்படும் தான தர்மங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஓம் சூர்யாய நம. செயலை தூண்டுபவனுக்கு வணக்கம். ஓம் அக்ரய நம. போற்றுதலுக்குரியவனுக்கு வணக்கம். ஓம் ஆதித்யாய நம. தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருப்பவனுக்கு வணக்கம். பொங்கல், ரத சப்தமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய உதயத்துக்கு முன்னதாக நீராடிய பிறகு இந்த மந்திரத்தை சொன்னால் ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும். சமஸ்கிருதத்தில் முடியாதவர்கள் இதில் உள்ள தமிழ் அர்த்தத்தை சொன்னாலே போதும். ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமியே திருவடிகள் போற்றி. சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் மிக முக்கியமானது ரத சப்தமி ஆகும். இந்த நாளில் விரதம் இருந்து செய்யப்படும் தான தர்மங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் மிக முக்கியமானது ரத சப்தமி. இது சூரிய ஜெயந்தி என்றும் அழைக்கப்படுகிறது. தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்கிறோம். சப்தம் என்றால் 7 என்று பொருள். அமாவாசைக்கு பிறகான 7வது நாள் சப்தமி திதியாகும். உத்திரையான புண்ணிய காலத்தின் தொடக்க மாதமான தை மாதம் வளர்ப்பிறையில் வரும் சப்தமி திதியே ரத சப்தமி என்று போற்றப்படுகிறது. அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து சென்றும் 7 குதிரைகளுக்கு ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான். இந்த நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும். அப்படி செய்ய இயலாதவர்கள் வீட்டில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் நின்றபடி நீராட வேண்டும். பெண்கள் 7 எருக்கமிலைகள், மஞ்சள், அச்சதை, ஆண்கள் மற்றும் குழந்தைகள் 7 இரக்கமிலைகள் மற்றும் அச்சதை தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு நீராட வேண்டும். 7 எருக்கமிலைகளையும் கால்களில் 2, கைகளில் 2, தோள்பட்டையில் 2, தலையில் 1 என பிரித்து வைத்து நீராட வேண்டும். இவ்வாறு வைத்து கொண்டு நீராடுவது செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தரும். தந்தை இல்லாத ஆண்கள், கணவரை இழந்த பெண்கள் 7 எருக்கமிலைகளுடன் பச்சரிசி, கரும்பு என எள் ஆகியவற்றை தலையில் வைத்து நீராடுவது சிறப்பு. கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்நிலை வராது என்று புராணங்கள் சொல்கின்றன. ரத சப்தமி அன்று சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் பூசி அந்த இடத்தில் சூரிய ரதம் வரைய வேண்டும். அதில் சூரிய சந்திரரை வரைந்து அவர்கள் பவனி வருவதாக நினைத்து கொள்ள வேண்டும். அதற்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம் இட்டு சிவப்பு நிறம் உட்பட பல்வேறு வாசனை மலர்களால் அர்ச்சித்து சூரிய நாராயணரின் துதிகளை சொல்லி வழிபட வேண்டும். கோதுமையால் செய்த சப்பாத்தி, சாதம் போன்றவற்றை பசுமாட்டுக்கு கொடுப்பது மிகவும் நல்ல பலனை தரும். வாசலில் சூரிய ஒளி படும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெல்லம் போன்றவற்றை படைக்கலாம். இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஒரு நாள் பிரம்மோற்சவம். திருப்பதியில் ரத சப்தமி தினத்தன்று ஒரு நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும். அன்றைய தினம் திருமலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி 7 வாகனங்களில் 4 மாட வீதிகளில் பவனி வருவார். இந்த ஒரு நாள் பிரமோற்சவத்தை சிறிய பிரமோற்சவம் என்றும் அழைப்பார்கள். ரத சப்தமி அன்று அதிகாலை 5:30 மணிக்கு சூரிய பிரபை வாகனத்திலும், காலை 9 மணிக்கு சின்ன ஆதிசேஷன் வாகனத்திலும், 11 மணிக்கு கருட வாகனத்திலும், பகல் 1 மணிக்கு அனுமன் வாகனத்திலும் மலையப்ப சுவாமி வீதி உலா வருவார். பகல் 2 மணிக்கு சக்கர ஸ்நானம் நடைபெறும். தொடர்ந்து மாலை 4 மணிக்கு கற்பக விருட்ச வாகனத்திலும், மாலை 6 மணிக்கு சர்வ பூபால வாகனத்திலும், இரவு 8 மணிக்கு சந்திர பிரம்மையிலும் சுவாமி வலம் வருவார். அதோடு பிரம்மோற்சவ நிகழ்ச்சி நிறைவு பெறும். பொங்கல், ரத சப்தமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய உதயத்துக்கு முன்னதாக நீராடிய பிறகு இந்த மந்திரத்தை சொல்ல அனைவரும் ஆரோக்கியமான உடல்நிலையை பெறலாம். சமஸ்கிருதத்தில் சொல்ல முடியாதவர்கள் இதில் உள்ள தமிழ் அர்த்தத்தில் சொன்னாலே போதுமானது. சூர்யாய நம. ஓம் அக்ரய நம. ஓம் ஆதித்யாய நம. ஓம் அமிர்தயாய நம. ஓம் ஜககேத கஷிபே நம. ஓம் ஜகத்தாத்மனே நம. ஓம் மித்ராய நம. ஓம் தபனாய நம. ஓம் காலகார்ணாய நம. ஓம் தீவாகாராய நம. ஓம் பாஸ்கராய நம. ஓம் ககாய நம. ஓம் ரவையே நம. ஓம் அம்சாய நம. ஓம் பூஷணே நம. ஓம் ஜத்தோதிஜேஷே நம. ஓம்
அரண்யயகர்பாய நம. ஓம் விஸ்வஜீவனாய நம. ஓம் சரசரபாணவே நம. ஓம் மரீச்சயே நம. ஓம் சவித்தரே நம. ஓம் பிரத்யேஷ தேவாய நம. ஓம் ததசித்திக் சமஸ்கிராய நம. ஓம் கர்மமாஷனே நம. ஓம் அம்பச மாலினே நம. ஓம் பராக்ராய நம. ஓம் சூரிய நாராயணே நம. சூரிய நமஸ்கார மந்திரம். சூரிய நமஸ்காரம் என்பது மற்ற தெய்வங்களை பூஜை அறையில் வழிபடுவது போல சூரியனையும் வழிபடுவதே குறிக்கும். சூரிய நமஸ்கார மந்திரம் சூரிய பூஜை நமஸ்காரம் என்பது மற்ற தெய்வங்கள் பூஜை அறையில் வழிபடுவது போல சூரியனும் வழிபடுவதையே குறிக்கும். இது யார் வேண்டுமானாலும் எளிய முறையில் செய்யலாம். அதிகாலையில், அதாவது 6 மணிக்குள் எழுந்து குளித்து சுத்தமான ஆடை அணிந்து விபூதி, குங்குமம், திருமஞ்சனம் போன்றவற்றை அணிந்து கிழக்கு திசை நோக்கி நின்று சூரியனை தரிசனம் செய்வது சூரிய நமஸ்காரத்தின் முதல் படி. ஓம் மித்ராய நம. ஓம் ரவையே நம. ஓம் சூர்யாய நம. ஓம் பானவே நம. ஓம் ககாய நம. ஓம் பூஷணே நம. ஓம் அரண்யகர்பாய நம. ஓம் மஸ்ரேஷய நம. ஓம் ஆதித்யாய நம. ஓம் சவித்ரே நம. ஓம் அர்க்ராய நம. ஓம் பாஸ்கராய நம. ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமியே திருவடிகள் போற்றி. நன்றி.